ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் வாழைக்காய் பொரியல் இப்படி செஞ்சால் சோறு உடனே காலியாகும். இந்த வாழைக்காய் பொரியல் ரசம் சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான பொரியல் ரெசிபி. 2 வாழைக்காய் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு இந்த பொரியலை செஞ்சிடலாம். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் மேலே இருக்க தோல் பகுதியை சீவி எடுத்துடணும். காயான வாழைக்காயாக வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வைக்கும்போது வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணோம்னா பொரியல் செய்யும்போது வாழைக்காய் குழஞ்சிரும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்துருங்க. பொரியல் செய்கிறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நாம் கழுவி வச்சுருக்க வாழைக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வாழைக்காயை எண்ணெயிலே வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது வாழைக்காய் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு வெளியில் முறுமுறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். இந்த வாழைக்காய் ஃப்ரை நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைக்காயை வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கணும். இது கூட 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா பொருட்களோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது வாழைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வாழைக்காயை எண்ணெயில் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா பொருளோட பச்சை மணம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. வாழைக்காயில் மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. வதக்கி செஞ்சிருக்கனால வாழைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெளியில் மொறுமொறுப்பாக மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ நமக்கு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.